கணவன், மனைவி, காதலன் இப்படி ஒரு 3 பேர்த்துக்கு கொண்ட ஒரு வழக்கு ஒன்று வழக்காடு மன்றம் வந்திருக்கு. வாதாடுறாங்க. அப்போது அந்த பெண் சாட்சி சொல்கிறான், நான் தயிர் விற்க வேலை செஞ்சிட்ருக்கேன். ஒரு 4-5 நாளாக வெளியூர் போயிட்டுருங்க. பார்க்குறேன், தயிர் ஊற்றுறதுக்கு பெறை வேணும் இல்லையா, அந்த பெறைக்காக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கினேன். அந்த பெறையை பாலில் ஊற்றி தெவை வச்சேன். அது அடுத்த நாள் பெறையாகி தெவஞ்சிருச்சு. தயிர் விற்கலான்னு எடுத்துகிட்டு போகும்போது பெறை ஊற்று கொடுத்தாரு இல்லையா கொஞ்சம் தயிர், அதை எனக்கு பிரித்து கொடு அப்படின்னு கேட்குறாரு. பெறை ஊற்றுறதுக்காக கலந்த அந்த தயிரை, பெறையான அந்த தயிரை அது எப்படி பிரித்து கொடுக்கறது, நீங்கள் தான் இதுக்காக விட சொல்லணும் அப்படின்னு ஜட்ஜுக்கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது. அந்த 2வது கணவரை வர சொல்கிறாங்க. கணவர் வர்றாரு. நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு அரசாணி விதை ஒன்று என் வீட்டில் நட்டேன். அது செடியாக முளைச்சி கொடியாக படர்ந்து பக்கத்து வீட்டில் போய் காய் காய்ச்சிருச்சு. அந்த காய் என்னோடய செடியிலேருந்து காய்ச்சது தானே அப்படின்ட்டு அவர் வீட்டு மேலே பொறிக்கிறதுக்காக ஏறினேன். அவர் அறுவாலை தூக்கிட்டு வர்றாரு. என் வீட்டு மேலே காய்ச்சிருக்காய், நீ எதுக்கிட பிடுங்க வர்ற அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இது என்னோடய செடியிலேருந்து காய்ச்ச காய், அப்போ எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, உன் வீட்டு செடி உன்னோட வீட்டில் தானே காய்க்கணும், உன்னோட வீட்டு செடி என்னோட வீட்டு மேலே ஏன்டா காய்ச்சுது, அது எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு அந்த வீட்டுக்காரரு அந்த காயை பொறிக்கிறதுக்கு விடமாட்டேங்கிறாரு. இப்போ அந்த காய் என்னோட செடியிலேருந்து வந்த காய்ங்கனால அது எனக்கு சொந்தம் பண்ணணும், இதுக்கு நீங்கள் தான் எனக்கு சொந்தம் பண்ணி கொடுக்கணும் ஐயா அப்படின்னு இவர் கணவர் சொல்கிறார் அவரோட வழக்கை. 3வதாக காதலன் வர்றார். ஐயா, எனக்கு இவிலாட்டையெல்லாம் கதையெல்லாம் சொல்ல தெரியாது, விடுகதையெல்லாம் போட தெரியாது. நான் முதல்ல அவளை பார்த்து கல்யாணம் மூச்சேன். கூட்ட நெரிசலில் என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலை அவளை விட்டு பிரிய வேண்டியது ஆகிப்போச்சு. பிரிஞ்சு போயிட்டா. அவளும் ஒருத்தர்கிட்ட அண்டி பொழைச்சிருக்கிறேன். அங்கே போனோன்னே 2ஆம் தரமாக கல்யாணம் மூச்சு, அங்கே குழந்தை பிறந்துச்சு தெரியாதனமா. இப்போ அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு எங்கூட வந்தாலும் சரி, இல்லை அந்த குழந்தைய விட்டு போட்டு எங்கூட தனியாக வந்தாலும் சரி, ஆனால் அவள் இல்லாமல் நான் போக மாட்டேன், நானும் இல்லாமல் அவளும் பொழைக்க மாட்டா. இப்போ அந்த குழந்தை எங்கூட சேர்றதா, அந்த மனைவி எங்கூட சேர்றதா, இல்லை அந்த குழந்தை யாருக்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு தேவையும் இல்லை. என் மனைவி எனக்கு வேணும். நான் முதல்ல நான் தாலி கட்டினேன். அந்த தாலி கட்டின மனைவி எனக்கு வேணுங்க ஐயா, அவளை எங்கூட சேர்த்து வச்சுருங்க. அவள் குழந்தையோடு வந்தாலும் சரி, அவன் மட்டும் தனியால் வந்தாலும் சரி, நான் ஏற்றுக்கு தயாராக இருக்கேன், எனக்கு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க ஐயா அப்படின்னு அந்த காதலன்னு சொல்கிறான். இந்த மனைவியை குழந்தைய யாரோட சேர்த்துறது, கணவனோட சேர்த்துறதா, முன்னாள் காதலனாக இருந்த கணவனோட சேர்த்துறதா? அவர் தாலி கட்டினதோடு சரி, குடும்பம் நடத்தலை. இவர் தாலி கட்டி குடும்பம் நடத்தியிருக்காரு, குழந்தையும் பிறந்திருக்குது. ஆனால் அவன் என்னைக்கிறான், நான் முதல் காதலனோடு அவர் தாலி கட்டினார், அவரோட தான் வாழ்வேன்னு சொல்கிறான். இவர் என்னைக்கிறாரு, அந்த குழந்தைய விட்டு போட்டு போ, எங்கூட தான் நீ வாழவும் நான் சொல்லலேங்கிறாரு. 2வது கல்யாணம் மூச்சவர். முதல் தாலி கட்டின கணவர் என்னைக்கிறாரு, அவள் தனியாக வந்தாலும் சரி, குழந்தையோடு வந்தாலும் சரி, எனக்கு அவள் வேணும், அவள் எல்லாம் என்னோடய வாழ்க்கையே இல்லைங்கிறான். இப்போ யாரோட இந்த மனைவியை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதான் சரியாக இருக்குது.